கனியில் சிறந்தது ஆங்கில மாதங்களில் சிறந்தது தமிழ் மாதங்களில் சிறந்தது இம்மூன்றையும் சேர்த்து மேதைகளாக அமைந்திருக்கும் நடுவர்களுக்கும் அறிவில் சிறந்த ஆசிரியர்களுக்கும் இனிய மாணவ மாணவர்களுக்கும் என் முதற்கால் மனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு காடுகளை ஒழிப்போம் மாசில்லா வளர்ப்பு படிப்போம். இன்று உலகில் நமக்கெல்லாம் சவாலாக அமைந்திருக்கின்ற பிரச்சனை பிளாஸ்டிக் கழிவுகள். நம்மால் இப்பிரச்சனைக்கான தீர்வு காண அரசு திட்டத்தினால் கொண்டிருக்கிறது. காடை எதிர்த்தவுடன் பிளாஸ்டிக் வேஸ்டில் கழிப்பொழித்து, பிளாஸ்டிக் கப்பில் டீ குடித்து, பிளாஸ்டிக் பாட்டில் நீர் நட்டு, பிளாஸ்டிக் மட்டில் குளித்து, பிளாஸ்டிக் தட்டில் சாப்பிட்டு, பிளாஸ்டிக் டப்பாவில் மதிய உணவு எடுத்துக்கொண்டு, பிளாஸ்டிக் சேரில் அமர்ந்து, பிளாஸ்டிக் டேபிள் உள்ள ஃபைல்களை சரிபார்த்து, மாலை பணி முடிந்து வீடு திரும்பும் மீண்டும் பிளாஸ்டிக் கடைசி பிளாஸ்டிக் ஃபைல் தூக்கம். இப்படி நாமும் பிளாஸ்டிக்கும் உள்ள உறவு நகையும் சதையமாக இருந்தால் நம்மிடம் வைத்துள்ள உறவு நம்மை கொஞ்சமாக கொள்ளும் கொடிய அர்த்த நிலம் என்பதை நாம் மறந்துவிட்டோம். எங்கும் பிளாஸ்டிக் எதிலும் பிளாஸ்டிக் என்ற நிலை மாறிவிட்டது. பிளாஸ்டிக் நச்சு அணுகுண்டை விட மோசமானது என உச்ச நீதிமன்றம் கருத்து கூறியது என நினைவு கூற வேண்டும். நாம் கண்டும் காணாமல் குப்பை தொட்டியிலேயும் ஏதோ ஒரு நெகிழி குப்பைதான் எங்கோ ஒரு மாட்டின் வெளிச்சுக்குள் சுற்றிவிட்டது. நாம் குப்பை தொட்டியை நிரம்பி வலிந்து தோங்கும் நெகிழி குப்பைகள், கடலுக்குள் இருக்கும் ஏதோ ஒரு உயிரினத்தை எவனாக இருக்கு. நம் பகுதியில் இருப்பவர்கள் கொடிய நெகிழி கலந்த குப்பையை எட்டும்போதுதான் கொடிய நோய்களை உருவாக்கும் நச்சு வாயு காற்றுடன் கலக்கிறது. நாம் பகுதியில் இருப்பவர்கள் கொடிய நோய்களை உருவாக்கும் வாயு காற்றுடன் கலக்கிறது. நெகிழியை பயன்படுத்திவிட்டு வீதியில் எரியப்படும் நெகிழி குப்பைகள் கடலுக்குள் இருக்கும் ஏதோ ஒரு உயிரினத்தை எவனாக இருக்கிறது. நெகிழி குப்பைகள் பெருமழை பெய்து நீரால் அடித்து ஆற்றில் கலக்கிறது. ஆறுகள் அதை கொண்டு வந்து உட்கொண்டு ஓராண்டு பல லட்சம் திமிங்கலமும் 10 லட்சம் பறவைகளும் இறப்பதாக ஆய்வறிக்கை கூறின. பிளாஸ்டிக்கை புதைத்தால் பூமி மாசடைகிறது, அதை எரித்தால் காசு மாசடைகிறது. தீரும் நன்று பெருத்தனவாதா என்பதற்கேற்ப நெகிழியை ஒழிப்போம். நெகிழி நாடுகள் தடை செய்கிறதோ இல்லையோ நாம் அதை தடை செய்ய வேண்டும். வீடுகளில் பிளாஸ்டிக் பொருட்களை அறவே தவிர்த்தல் மூலம் நெகிழியின் ஆபத்தை கணிசமாய் குறைக்கலாம். மேலும் துணிப்பைகள் மண்பானைகள் பயன்படுத்தலாம். அழிவில் தொடராம் நெகிழி